எந்த மாதிரியான கேஸ்ட்ரோ சர்ஜரியில் நம்ம ரோபாட்டிக் சர்ஜரியை வந்து நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணுவோம்? ஸோ டெஃபினட் அட்வான்டேஜ் அப்படின்னு சில இடங்கள் பார்க்க போனோம்னா பெல்விஸ்குள்ளே, அதாவது மலக்குடல், யூரினரி பிளாடர், யூட்ரஸ், இந்த மாதிரி ஏரியாஸில் டெஃபினட் அட்வான்டேஜ். அதே மாதிரி மேலே போகும்போது உணவு குழாய், இறப்பை சேர்கிற இடம், இந்த இடத்துலலாம் வந்து டெஃபினட்டாக ரோபாட்டுக்கு வந்து அட்வான்டேஜ் உண்டு. இதை தவிர நார்மல் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் பண்ணுற இடங்களை பார்த்தானா கூட நம்மளுடைய ஒரு பித்தப்பையோ பித்தப்பாதையோ இதிலெல்லாம் கூட நார்மல் லேப்ரோஸ்கோப்பியோட ரோபோட்டில் இருக்கிற அக்யூரஸியும் ப்ரிசிஷனும் ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். மூணாவது விஷயம் ஜிஐ சர்ஜரியில் என்னன்னு சொல்லணும்னா, லிவர், பேங்க்ரியாஸ் போன்ற இடங்களில் ரொம்ப நுணுக்கமான மூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த காரணத்தினாலேயே லேப்ரோஸ்கோப்பியை தவிர்த்து பெரும்பாலான ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரியாகவே பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ இந்த ரோபாட்டினுடைய அட்வான்டேஜ் வந்ததுனால இந்த நுணுக்கமான மூவ்மெண்ட்ஸை கூட நம்ம லேப்ரோஸ்கோப்பி, அதாவது மினிமல் ஆக்சஸ் சர்ஜரியில் பண்ணுறதுனால லிவர், பேங்க்ரியாஸ் போன்ற சர்ஜரிகளையும் ஓப்பன் சர்ஜரிக்கு பதிலாக நுண்துளை மூலமாகவே ரோபாட்டிக்காக பண்ண முடியும்.